ஜானகி, அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன மன்னிப்பீங்களா? என்ன ராக்கி பேசுறீங்க? என்ன நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நம்ம கரணுக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆனப்ப நம்ம 2 குடும்பத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பம்னா அவ்வளோ ஆளுங்க, எவ்வளோ பெரிய அன்பு. உங்களுக்கு தான் தெரியும்ல, 4 பாத்திரம் இருக்கிற இடத்துல சத்தம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்ன? என்ன கேட்டீங்கன்னா, சண்டை சச்சரவு எவ்வளவு ஆனாலும் சரி, இந்த சண்டையில தான் அன்பு வளரும். ஆனா உறவுகள் மட்டும் கசந்துடக்கூடாது. இங்க பாருங்க, பிரீதாக்கு என்னால கேரண்டி தர முடியாது. ஆனா என்னால எனக்கு கேரண்டி தர முடியும். தலையில இருந்து கால் வரைக்கும் நான் உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க, நமக்குள்ள உறவு இருக்கு, நம்ம ஒரே குடும்பம்ல. கிருத்திகா, ஒரு நிமிஷம். என்னன்னா? நீ பிரீதாவை பாத்தியா? இல்ல, நான் பாக்கலையே. என்னென்னமோ நடக்குது. கீழே எல்லா கெஸ்டும் அவ எங்கன்னு கேக்குறாங்க, ஆனா அவளை காணோம். எங்க போனா அவ? எங்க போனானா? அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க. ஓ, அப்படின்னா அவங்க உங்க கண்ணிலே மண்ணை தூவிட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேற எப்படின்னா? ஏய், சும்மா வளவளன்னு எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை கூட்டிட்டு வர போனேன். ஆனா போலீஸ் என்கிட்ட அவங்க யாரும் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல போலீஸ் இன்வால்வே ஆகல. பிருத்வியும் நாகரேவும் தான் இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்குமே காரணம். ஏன்? ஐ மீன், பிரீதா கூட இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கலாம்ல. அவ கூட. வாட் ரபிஷ்? அதுக்கு பாசிபிளே இல்ல. ஏன் பாசிபிள் இல்லனா? பிரீதா பணத்துக்காக இப்போ என்ன வேணா செய்யலாம்னு தயாரா இருக்கா. ஐ மீன், நீங்களே பாருங்க. முதல்ல பிரீதாவோட ஃபேக் அரெஸ்ட்னால வீட்டோட சூழ்நிலையை கெடுத்துட்டா. அதுக்கப்புறம் திடீர்னு ஷி டிசைடட் நான் வந்து பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண போறேன்னு நினைக்கிறா. அதையும் பண்ணிட்டா. பார்ட்டியா? இது ஒன்றும் பார்ட்டி எல்லாம் இல்ல. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். சரி விடு, உன்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்ட? உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. லீவ் இட். ஆமாண்ணா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க எப்படி உங்க வைஃப முழுசா நம்புறீங்களோ, அவ அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களோ, எப்படி கேம் டர்ன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்ட் மேல முழு நம்பிக்கை இருக்கு. பிருத்வி அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி பண்ணி அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நோவே. நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிருத்வியை சப்போர்ட். என்ன உங்களால நம்ப முடியலல்ல? என்னாலையும் நம்ப முடியலமா. அண்ணி அந்த வேலைக்காரிய கட்டி பிடிச்சத நான் பார்த்தம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனாலதான் அங்க இருந்து வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணமா. நான் ஒரு விஷயம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிரீதா என்னமா கேம் விளையாடி இருக்கா பாத்தீங்களா? உங்களோட பிசியோதெரபிஸ்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப பாருங்க, இந்த வீட்டோட முதலாளியா ஆயிட்டா. சடனா ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்து இந்த வீடு என்னோடதுன்னு சொல்றா. இந்த வீட்டு முதலாளின்றா. நம்மள அடிமைங்க மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டைம் டேபிள செட் பண்ணி வச்சுட்டா. இப்பதான் எழுந்திருக்கணும், இப்பதான் உட்காரணும், இப்பதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பிசினஸும் அவளோடதுன்றா. அதாவது வீடியோ பிசினஸ் எல்லாமே பிரீதாவோடதா? உண்மையிலேயே இது எல்லாமே என்னோட மகனோடது தானே? கருணாத்த, நீங்க சொல்றது கரெக்ட். இதெல்லாம் கருணாக்கு தான் சொந்தமா இருக்கணும். ஆனா என்ன பண்றது? இங்க பிருத்வி கிட்ட இருந்து கருணனோட எதையும் காப்பாத்த முடியல. அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. ஒன்னும் செய்ய முடியல. என்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? சாரி அத்த, இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, பட் அதான் ரியாலிட்டி. ஒத்துக்கிறேன், கருணா கிட்ட எதுவும் இல்ல, பிரீதா கிட்ட தான் எல்லாம் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் அந்த பிருத்வி கிட்ட எதுவும் இல்ல. பிருத்வி நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அட்லீஸ்ட் பிரீதா நீ பிருத்வியை விட பெட்டர் தானே? யூனோ சமீர், எப்பெல்லாம் பிரீதா இந்த வீட்டுக்குள்ள வராலோ அப்பெல்லாம் நீ அவளுக்கு அடிமை ஆயிடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீ தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் அவளோடது இல்ல. ஒருவேளை என்கிட்ட இப்படி வந்து பேசுன்னு சொல்லி ஸ்ருதி தான் உனக்கு புரிய வச்சாலோ? அத்த, ஸ்ருதி எதுக்கு இதை சொல்லணும்? எனக்கு மூளை இருக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அத்த, எனக்கு உண்மை தெரியுது. நீங்களும் உண்மையை பாருங்க. உங்க கண்ணை நல்லா திறந்து நடக்கிறத பாருங்க. இப்ப கூட டைம் இருக்கு, ப்ளீஸ். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த பார்ட்டி பிருத்வி ஆர்கனைஸ் பண்ணோம். பிரீதா நீ மட்டும் இந்த பார்ட்டிக்கு வரலைன்னா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் அந்த பிருத்விக்கு கிடைச்சிருக்கும். நம்ம பிசினஸ்லாம் பறி போயிருக்கும், பிருத்வி கிட்ட போயிருக்கும். இப்ப கருணா கிட்ட இல்லைன்னா என்னத்த? பிரீதா அண்ணி கிட்ட இருக்குல்ல. நம்ம குடும்பத்தோட பிசினஸ் தப்பிச்சிருச்சு.
இதுக்கெல்லாம் பிரீதா அண்ணி தான் காரணம். என்ன பேசுறான் கேட்டீங்களாமா? நான் கேட்டேம்மா. அவன் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவன் சொன்ன விதம் தான் தப்பு. நீ கரண் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேனா அவன் கிளாஸ் எடுப்பான். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு அவன் புரிய வைப்பான். அவனை பார்க்கும்போது பிரீதாவோட செக்ரட்டரி மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது சரிதாம்மா. நான் கரண் கிட்ட இத பத்தி பேசுறேன். டென்ஷன் ஆகாத. பிருத்வி எங்க காணாம போனே தெரியல. நான் அவனை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஆனா அவன் மேம் அந்த பாம்பாட்டி வந்திருக்கான். பாம்பாட்டியா? அவனுக்கு இங்க என்ன வேலை? நானும் பிருத்வி கிட்ட இதே தான் கேட்டேன். பிருத்வி, இந்த பாம்பாட்டிக்கு இங்க என்ன வேலை? உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு, பிசினஸ் வேல்ல இன்னைக்கு டேட்ல ரிஷப் லூத்ரா இருந்த இடம் தெரியாம போயிட்டான். ஒருவேளை இந்த மாதிரி நேரத்துல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, மகேஷ் லூத்ராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மிச்சம் இருக்கிறது யாரு? இந்த வீட்டுடைய மாப்பிள்ள பிருத்திவி மல்ஹோத்ரா மட்டும்தான். இவன் தான் லூத்ராஸ் பிசினஸ் ஆட்சி புரிய போறான். இன்னைக்கு பார்ட்டியில நான் மகேஷ் லூத்ராவுக்கு பாம்ப காட்ட போறேன். என்ன? எஸ், யூ ஆர் ஹர்ட் இட் ரைட். நான் மகேஷ் லூத்ராவுக்கு பாம்ப காட்ட போறேன். அண்ட் அதை அவன் பார்த்து மகேஷ் லூத்ரா பார்ட்டிக்கு ஓடோடி வருவான். பாம்பு பாம்புன்னு கத்துவான். உனக்கு தான் நல்லா தெரியுமே, இன்னைக்கு பார்ட்டிக்கு யாரெல்லாம் வர போறாங்க? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே மகேஷ் லூத்ராவுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த பாம்பு மகேஷ் லூத்ராவுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க வந்திருக்கிற கெஸ்ட் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் நிரூபணம் ஆன உடனே, அதாவது லூத்ராஸோட பிசினஸ் ஹெட், அதாவது மகேஷ் லூத்ரா பைத்தியம் ஆயிட்டான்னு தெரிஞ்சா, எந்த ஒரு இன்வெஸ்டரும் லூத்ராஸோட எந்த ஒரு கம்பெனிலையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண போறதெல்லாம் என் கம்பெனில மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எப்படியும் என் கம்பெனி மூலமா ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. பிருத்வி, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீ போலி பாம்பை காட்டி கூட பயமுறுத்திருக்கலாம். உண்மையான பாம்பு Wait. எதுக்கு இப்போ? உண்மையான பாம்பு தான் இங்க வரும். ஏன்னா உண்மையான பாம்பை பார்த்து மகேஷ் லூத்ராவுடைய முகத்துல உண்மையான பயம் தெரியணும். நான் எந்த விதத்திலயோ சான்ஸையோ ரிஸ்கையோ எடுக்க விரும்பல. ஒருவேளை தப்பி தவறி மகேஷ் லூத்ராவுக்கு இந்த பாம்பு போலின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னோட பிளான் மொத்தமும் சொதப்பிக்கும். நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிருத்வி இல்லையே. I must say, அந்த ரிஷப் அப்புறம் அந்த பிருத்வி ரெண்டு பேரையுமே காணோம். அது சரி, இவங்க வீட்டு அட்ரஸ மறந்துட்டாங்களா இல்ல ஷர்லின் உன்னோட ஜாதகத்துல பிரச்சனையா? ஜஸ்ட் ஷட் அப். இங்க என் ஜாதகத்தை பத்தி யாரும் பேசல. பிரீதா இங்க என்ன பண்றான்னு பேசிட்டு இருக்கோம். பிரீதா எல்லார்கிட்டயும் மகேஷ் லூத்ரா ரூம்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா. ஆனா மகேஷ் லூத்ரா கத்தி கொதறிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் வரும்போது எல்லாருக்கும் மகேஷ் லூத்ரா பைத்தியமா இருக்காருன்னு தெரியும். பிரீதா சொன்ன இந்த பொய்யான கதை இருக்கே, இப்படிங்கிறதுக்குள்ள பொய் ஆயிடும். எல்லாருக்கும் அவ பொய் சொல்றான்னு தெரிஞ்சிடும். பிருத்விக்கு இந்த டீல் கிடைக்கல, ஆனா பிரீதாக்கும் இந்த டீல் கிடைக்க நான் விட மாட்டேன். மோனா, பாம்பு எடுத்துட்டு வந்தவங்க. வாங்க மேம், கூட்டிட்டு போறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மோனா, இவரை மகேஷோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. பாம்பு அவங்க விட்டுற சொல்லு. ஓகே மேம், வாங்க. வாவ், பாம்பா? அப்ப நான் இப்பவே போய் வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? பிருத்வி யாராலும் இப்ப பிடிக்க முடியாது. அது பிரீதாவா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இந்த பொண்ணு பிரீதா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல. சும்மா சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு பிரீதா ரொம்ப இம்ப்ரெசிவ். உங்களுக்கு இங்க இருந்து ஓட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலா நான் அவங்க கிட்ட இன்னொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அது இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல டெவலப் ஆகலாம். ஒருவேளை இன்ட்ரெஸ்டடா இருந்தா என்னோட லேண்டே அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். முதல்ல அவங்க ஏதாவது டீடைல்ஸ் தரட்டும். கரண்ட் ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்தரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. இல்ல, அவங்க வந்ததும் பேசுறதுக்கு மைக்கு கிட்ட போயிடுவாங்க. அப்படி அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். மீடியா கூட இங்க இருக்கு. ஒருவேளை அவங்க என்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இன்னைக்கே மீடியா முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். சமீர், ஐ கால் யூ பேக். பிரீதா எங்கன்னு பாரு. அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். இட்ஸ் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். நான் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். யா. பிருத்வி எங்க போனா? பிருத்வி இந்த ஷர்லினை பத்தி எனக்கு தெரியும், இவளோட குரங்கு புத்தியும் நல்லா தெரியும். ஆனா இந்த நட்டாஷா கதையில புதுசா வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது இவ யாரு, எப்படிப்பட்டவன்னு. உறவு முறையில ஷர்லினோட தங்கச்சின்னு சொல்றாங்க. சோ ஷர்லினே அவ்வளோ ஏடாகுடமா இருக்கிறப்ப அவளோட தங்கச்சி இன்னும் ஏடாகுடமா தான் இருப்பா. நான் அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அவ எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப போறது சரியா இருக்குமா? இல்ல இல்ல, இவ்வளோ டென்ஷனான சூழ்நிலையில என்னோட பிரீத்தாவை என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. அதோட இந்த மாதிரி டைம்ல போகவே முடியாது. இங்க எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் சரியில்லை. பிருத்வியை கண்காணிச்சே ஆகணும். நாகரேயோட சேர்ந்து பிரீத்தாவோட உயிரை பறிக்கணும்னு நினைச்சான். உயிரை பறிக்கணும்னு நினைச்சானா? அவன்தான் கிட்டத்தட்ட கொன்னுட்டானே. எல்லாம் அந்த கடவுளுடைய அருள் தான். என்னோட பிரீத்தா போலியான போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அதோட ஜீப் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டா. அதோட காட்டுல முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் உதவி பண்ணாரு. அவர் போனை வாங்கி பிரீத்தா எங்களுக்கு போன் பண்ணா. நாங்க போய் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இல்லன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. பிரீதா நீ? ஓ ஜானகி ஆண்டி வணக்கம். நான் பிரீதா நீயை தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போனாங்க? அவ வாஷ்ரூம்ல இருக்கா. அவங்க வெளியில வந்த உடனே ப்ளீஸ் சொல்லிடுங்க. நானே அவரே அவங்கள ரொம்ப அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. யார் அந்த ஆளு? அவர் என்ன பண்றாரு? அவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்றாரு. ஸோ அண்ணி வெளியில வந்த உடனே ப்ளீஸ் அவங்கள அனுப்பிடுங்க. தேங்க்யூ. அண்ணி நானவரே உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா கீழே கூப்பிடுறாரு. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாரு. ப்ளீஸ் நீங்க வாங்கல. வா. நான் இங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. சர்லாக்காக்கு நான் ஒரு ஃபோன் கூட பண்ணல. என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க, என்ன திட்டுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, திட்டுனா திட்ட வாங்கிக்கலாம். அதான் பழகிடுச்சே, போனை பண்ணலாம். பிருத்வி எவ்வளவு நேரமா தேடுறது? ஷெல்லி நீங்க பாரு. என்ன நட்டாஷா? நான் ஒன்னு சொல்லவா? என்ன சொல்ல போறேன் பாரு. தப்பா எடுத்துக்காத. நீங்க ரெண்டு பேரும் செய்யறத பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் செம்ம ஸ்மார்ட். எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, பெரிய அப்பா டக்கர் மாதிரி. ஆனா உங்ககிட்ட ஆக்ஷன்ஸே இல்ல. இந்த குசு குசு குசுன்னு பேசுற சத்தம் எங்க இருந்து வருது? ஒருவேளை இப்படி யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பா அது ரகசியமாகத்தான் இருக்கும். பிரீத்தா சொல்லிருக்கா, கண்ணையும் காதையும் தீட்டி வச்சுக்க சொல்லி. காது தீட்டி தான் வச்சிருக்கேன். இப்போ கண்ணுல ஏதாவது தென்பட்டா, யாரு பேசுறாங்கன்னு தெரிஞ்சா, என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்களே, நமத்து போன பட்டாசு புஸ்ஸுன்னு ஆயிடும். நீங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கீங்க. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கீங்க. எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சுப்பியா? இல்ல, நினைச்சுக்கிட்டு இருந்த. நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே ஸ்மார்ட்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. என்னாச்சு உன்னோட அந்த பிருத்வி த எம்பரர்? அவர் தன்னைத்தானே த கிங், த லைன், த பாஸ்ன்னு சொல்லுவாரே. எல்லாரையும் எப்படி அதிகாரம் பண்ணி வச்சிட்டு இருந்தான். வீட்டுல எல்லாரையும் உண்டுலன்னு பண்ணி வச்சிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு? இந்த பிரீதா மேடம் வந்த உடனே அவ உன்னோட பிருத்வி த எம்பரரை உண்டுலன்னு பண்ணிட்டால. அவ நடமாடுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டா. பிருத்வி எத்தனை வருஷமா இந்த வீட்டை ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த பிரீதா வந்து முழுசா 2 நாள் கூட ஆகல. ராணி மாதிரி இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டா.
ஷாப்பு, பிசினஸ், ஆபீஸ்னு எல்லாத்தையும் அவளோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா. அண்ட் பிருத்வி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா. நட்டாஷா, இதுக்கும் மேல எல்லை மீறின்னு ஒரு வார்த்தை பேசாத. எல்லையா? நீ என்கிட்ட எல்லைய பத்தி பேசாம இரு. நான் ஒன்னும் இந்த வீட்டு டோர் மேட் இல்ல, ஒன்னும் ஜடம் இல்ல. வீட்ல ஏதோ ஒரு கார்னர்ல வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என் கண்ணுல பட்டதை நான் சொல்லுவேன். இங்க அங்க ஓடி திரிஞ்சிட்டு இருக்க மனுஷி நான் சர்லின், புரிஞ்சுதா? என்ன சொல்வ? ஒருவேளை ஏதாவது சொல்றதா இருந்தா கொஞ்சம் மரியாதையா சொல்லு, புரிஞ்சுதா? மரியாதையா? ஓஹோ, மரியாதைய பத்தி நீ என்கிட்ட பேசாம இரு. நீ கேள்விப்பட்டிருப்பல ஷெர்லின், அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும், மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உன் மரியாதைய வாங்கிப்பேன். என்ன? ஐ மீன், நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். நீ இப்ப சுயநினைவுல இல்லன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எவ்வளவு தூரம் போக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு ஷெர்லின், நீ என் மூட கெடுக்காத. ஒரு வேலைய மூடு கெட்டு நான் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோ, என் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வந்துரும். அப்புறம் அது உன்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிடும். அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ ஷெர்லின். நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? உனக்கு தகுதியே இல்ல நட்டாஷா. என்ன தகுதின்னு சொல்லிட்டு இருக்க? இங்க நம்ம எல்லாரோட தகுதியும் சேம் தான். உந்து எந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே தராசுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? நீயும் நானும் சேம் இல்ல. அதோட உன்னோட தகுதிக்கும் என்னுடைய தகுதிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நாங்க உன்னை எங்க பார்த்தோம், எந்த நிலைமையில பார்த்தோம், யார் வீட்டு வாசல்ல பார்த்தோம் தெரியும்ல? இந்த ஷர்லின் அந்த பொண்ணுடைய எந்த நிலைமைய பத்தி பேசிட்டு இருக்கா? எந்த சூழ்நிலையில சந்திச்சிருப்பா? அடடடா, என் நிலைமைய பத்தி நீ பேசவே பேசாத ஷெர்லின். உன்னை விட நான் எவ்வளவோ நல்லா இருந்தேன். உன் நிலைமை என்னை விட மோசமா தான் இருந்தது. ரொம்பவே டிஸ்பரேட்டா இருந்த. ஏன்னா உனக்கு நான் தேவைப்பட்டேன். ஏன்னா நீ தான் என்கிட்ட வந்து நட்டாஷா என் கூட வா, ஏன்னா கரண் கரண் ஏன்னா கரண் ஓட மனைவி பிரீதா இந்த வீட்ல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரையும் இந்த வீட்ல தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அதனால நீ இந்த வீட்ல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்த. அதனால உன்னோட தங்கச்சிங்கிற முறையில உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அட ஜானகி ஆண்டி, நீங்களா? ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? நாங்க பேசுறத விட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? அட இல்ல, நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், இப்ப போயிட்டு இருக்கேன். ஏ அடங்கா பிடாரி, உன்னோட காலு உன் உடம்ப விட்டு விலகி வருது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ஒருவேளை கால் பட்டு நான் கீழே விழுந்தா, கடவுள் சத்தியமா சொல்றேன், உன் கால் வடையிறது மட்டும் இல்ல, கூடவே உன் வாயையும் உடைச்சிருவேன். ஃபைனலி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு. இப்போ இல்ல கரண், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்போ எனக்கு சுத்தமா டைம் இல்ல. நான் நீ அப்புறம் எங்கேயும் பேசுறேன். போக கூடாது. என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. சொல்லு, என்ன நடக்குது? என்ன பேசுற? இங்க என்ன நடக்குது? உனக்கு எதுவுமே தெரியாதா? நான் வீட்டுக்கு வந்தா அம்மா என்கிட்ட உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு என்கிட்ட சொல்றாங்க. என்னையே சந்தேகப்படுறாங்க. உன் மிஸ்ஸிங்க்கு நான் காரணமானு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் நாகரே பேரை சொல்லும்போது தான் அப்படின்னா இதுல நாகரே இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு அவங்களுக்கு தோணுச்சு. நான் உடனே நேரா வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் பிருத்வி நாகரேவை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கான்னு. ஆனா இங்க என்ன நடக்குது? நாகரே உன்னை சப்போர்ட் பண்றான், உன்னை பத்தி பாராட்டு மழை பொழியறான். என்ன நடக்குது மேடம்? அட, இது நல்ல விஷயம் தானே, கெட்ட விஷயம் இல்லையே. அதோட ஒரு நிமிஷம் இரு. நீ நான் ஸ்டாப்பா அப்படி என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதோட இப்ப என்கிட்ட டைமும் இல்ல. நான் இங்க நின்னுட்டு நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் எனக்கு வழி விடுறியா? என்ன சொல்ற நீ? நான் சொல்ல வர்றது புரியலையா? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். ஆமா, என்ன நடக்குது? நாகரே எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்றான்? சும்மா சொல்லக்கூடாது பிரீதா. நீ யார வேணாலும் வெறுப்பேத்துவ. இப்படிதான் அந்த வக்கீலையும் கூட நீ வெறுப்பேத்திருப்ப. இங்க பாருங்க, நான் என் வேலையை முடிச்சிட்டேன். நீங்க பைசாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பை த வே, நீ கிட்ட சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஏன் பின்னாடியே வந்து என்ன தேடிக்கிட்டு இருந்தியா என்ன? ஆமா, தேடிட்டு இருந்தேன். என்ன நடக்குது? என்னால சொல்ல முடியாது கரண்.
உண்மை என்னங்கிறத என்னால சொல்லவே முடியாது. சொல்லு. ஆம், அதான் சொல்றேன்ல, இப்போ என்கிட்ட சுத்தமா டைமே இல்ல. அங்க நிறையவே கெஸ்ட் இருக்காங்க, நான் போய் அவங்கள அட்டென்ட் பண்ணணும். நீ இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் இப்பவே போய் நீ ஆகணும். இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட. உண்மையிலேயே உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒன்னு சொல்லவா? எவ்வளவு நல்ல ஒரு பிசினஸ் ஸ்பீச் கொடுத்த, பிரசன்டேஷன் அவ்வளவு நல்லா இருந்தது. நீ எப்போ பிசினஸ்ல இவ்வளவு பெஸ்டான? வர வர நீ எனக்கு ஒரு பிஸ்டியா இருக்க பிரீதா. சரி, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவுமே புரியலன்னா நீ அமைதியா இருக்கணும். ஏன்னா என்கிட்ட உனக்கு புரிய வச்சிட்டு இருக்க சுத்தமா டைம் இல்ல. உனக்கே தெரியும்ல, இங்க நிறைய இம்பார்ட்டன்டான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. நான் போய் அவங்க எல்லாரையும் அட்டென்ட் பண்ணணும். ஆனா நீ என்னடானா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சோ அதான் சொல்றேன், இப்போ நீ கொஞ்சம் வழி விடு. பிகாஸ் ஐ ஹேவ் டு கோ. என்னாச்சு உனக்கு? என் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? குழப்பத்துல ஒரு வழி ஆயிட்டேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். அந்த டென்ஷன்ல எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டணும் தெரியுமா? நீ வீட்டுல இருக்கியா இல்லையான்னு ஒரே பதட்டம். ஆனா நீ பிஹேவ் பண்றத பார்த்தா நான் என்னமோ ஒன் சைடு லவர் மாதிரி இருக்கு. லவ்